வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் ஃபேக்ட் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது அந்த பெண்ணினுடைய மனதில் இருப்பதை நிறைய ஆண்களால் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ளவே முடியாது. இங்க நிறைய ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைக்கு வர்றது காரணமே அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவங்களுடைய குணம் என்ன, அவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துப்பாங்க, எந்த டைம்ல எப்படி இருப்பாங்க, எந்த விஷயங்கள் பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்க, ஆக்டிவிட்டி பண்ணுவாங்கன்றது எந்த ஒரு விஷயத்தையும் இங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒருத்தங்க விரும்பும் போது அவங்கள புரிஞ்சுக்கிட்டாலே அவங்க லைஃப்ல அவங்களுக்கு பிரேக்கப்னோ இல்லை அவங்களுக்குள்ள சண்டைனோ பிரச்சனைனோ அதிகமாக வர வாய்ப்புகளே கிடையாது. ஸோ உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தவங்களை விரும்புறீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல பெஸ்ட் கப்புள் அப்படின்ற ஒரு விஷயம் உங்க லைஃப்ல உங்களுக்காகவே இருக்கும். ஸோ காதலிக்கும் போது ஆண்களையும் சரி பெண்களையும் சரி புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸியில கஷ்டமான ஒன்று. ஒரு பெண்ணை ஒரு ஆண் விரும்பும் பொழுது ஒரு பெண்ணிற்காக காத்திருப்பது ஆண்களுக்கு அதிக அளவில் சந்தோஷத்தை ஏற்படுத்துமா? இங்க இந்த ஒரு விஷயம் எல்லா ஆண்களையும் சொல்ல முடியாது. பட் சில மோஸ்ட் ஆஃப் ஆண்கள் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. ஒருத்தங்களுக்காக பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை விரும்பும் போது அந்த பொண்ணு விரும்புற டைம்ல அந்த ஆண் அந்த பொண்ணுக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த வெயிட் பண்ற விஷயம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆனா இதே ஒரு விஷயம் என்னன்னா மேரேஜுக்கு அப்புறம் அது அப்படியே இருக்கிறது கிடையாது. ஸோ நாளடைவில் அது வேற மாதிரி மாறுது. பாத்தீங்கன்னா உனக்காக நான் வெயிட் பண்ணுமா, நீ சீக்கிரம் வர மாட்டியா, உனக்கு நான் எதுக்கு வெயிட் பண்ணும் அப்படின்ற ஒரு சில எண்ணங்களும் ஒரு சில ஆண்கள் மாத்திக்கவும் செய்யறாங்க. ஒரு ஆண் உங்களுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால் அந்த ஆண் உங்களை மனதாராக விரும்புகிறார்கள் என்ற அர்த்தம். உங்க லைஃப்ல ஒரு ஆண் உங்களுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்காங்கனாலே நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவங்க உங்களை அதிகமா விரும்புறாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய டைமை மற்றவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. பட் உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய அந்த ஒரு ஆண் உங்களுக்கு கொடுக்குறாங்கனாலே அந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவங்க உங்களை மனசாராக நிறைய விரும்புறாங்க. அந்த ஒரு காரணத்தினால்தான் அந்த ஒரு டைம் உங்களுக்கானதா கொடுக்காங்க. அண்ட் நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறதும் கிடையாது, புரிஞ்சுக்கிட்டவங்க ரிலேஷன்ஷிப்பை பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறதும் கிடையாது. ஸோ உங்களோட லைஃப்ல நீங்க இந்த தப்பா பண்ணாதீங்க. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காங்கன்னா அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை யாராக இருந்தாலும் உங்களை உண்மையாக விரும்பினால் நீங்கள் அவர்களை எவ்வளவுதான் காயப்படுத்தாலும் கஷ்டப்படுத்தினாலும் அவர் உங்களை விட்டு போக மாட்டார்கள். அதுதான் உண்மையான காதல். ஒரு உண்மையான காதல்னா என்ன தெரியுமா? நம்ம லைஃப்ல நம்ம ஒருத்தங்களை விரும்புறோம் அப்படின்னா அவங்க நம்மளை என்ன பண்ணாலும் சரி நம்ம அவங்களை விட்டு போக மாட்டோம். ஏன்னா நம்ம காதல் அந்த அளவுக்கு அவங்க மேல அதிகமா இருக்கு. அவங்களுக்கு நம்ம பிடிக்காம போயிடுச்சுன்னா கூட நம்மளோட காதல் நமக்கு பிடிச்சிருக்கும். நமக்கு பிடிச்சவங்க அவங்கள கஷ்டப்படுத்தி காயப்படுத்துறது கண்டிப்பா நமக்கு மனசு வராது. பட் அவங்க பண்றாங்க அப்படின்றதுக்காக அவங்க நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம அளவு எந்த அளவுக்கு உண்மையானது. ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய நபரை எந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாலும் அவங்க கூட இருக்கீங்க, அவங்க லைஃபை வாழ ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதுதான் உங்க உண்மையான காதல். அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்கப்பா நான் அதனால விட்டுட்டு வந்துட்டப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்களோட காதலும் ஃபேக் தான், உங்களோடதும் ஃபேக் தான். காதலிக்கும் போது உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று யார் உங்களிடம் கூறினாலும் அது உண்மையில் நடக்காத ஒன்று. இப்படி உயிரையே கொடுப்பேன் என்று கூறியவர்கள் ஒரு நாள் உங்களை விட்டு செல்வார்கள், உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் தான் இருப்பார்கள். பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் லைஃப்ல நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், உனக்காக என் உயிரே கொடுப்பேன், நீ என்ன வேணுமே எனக்கு இல்லை அதை செய்வேன் அப்படின்றத நிறைய விஷயங்கள் லவ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பெட்டிங்லாம் அடிக்கிறது ஒன்று தான், அதை அடிப்பதான் செய்வாங்க. பட் உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா நான் உனக்காக உயிரே கொடுப்பேன்னு சொன்னவங்க தான் ஒரு டைமுக்கு அப்புறம் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா உயிரே கொடுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம உயிரை தான் வாங்குவாங்களே தவிர அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நம்மளை ஏமாத்துவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் லைஃப் நடக்குது. ஸோ உங்க லைஃப்லையும் உங்களுக்காக உயிரே கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய நபர் ஒரு நாள் உங்க லைஃப்பை விட்டு போகலாம் உங்களை ஏமாத்திட்டு. ஸோ புரிஞ்சுக்கிட்டு லைஃப்ல எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்க முடியுமோ இருங்க, நல்லதா இருக்கட்டும். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதட்டா பாய்.